This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீட்டில் போட்டாங்க அப்படின்னா சிடுன்னு சவுண்டு கேட்குது. ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக ஓடுது, சில சமயம் ஸ்பீடாக ஓடுது, ஓரளவுக்கு மேலே தீப்பொறி வருதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட்னா பாருங்கள், டெக்னீஷியனாக இருக்க நம்ம தான் வந்து கஸ்டமருக்கு எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்டு எக்ஸ்டென்ஷன் பைப்பு நீட்டியிருக்காங்க. 3/4 இன்ச்சு பைப்பு வந்து 1.5 இன்ச்சு பைப்பாக போட்டிருக்காங்க. அது என்னென்னா அந்த சாஃப்ட்டு ஃபேனோட சாஃப்ட்டில் பட்டு நஞ்சு போய் வயர் கட் ஆகிருக்கு. அவங்க வீட்டில் ப்ராப்பரான முறையில் எம்சிபி எல்லாம் கரெக்டாக இருக்க போய் இது எந்த ஒரு பெரிய அளவில் ஃபயர் ஆகாமல் இருக்குது. இந்த ஃபேனை கழட்டி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேனை கழட்டியாச்சு. இதை வந்து உள்ளே உள்ள அந்த 1.5 அடி பைப்பை கழட்டிடுவோம். டெக்னீஷியன் வந்து நல்லா தான் வேலை பார்த்துருக்காரு. கொஞ்சம் இந்த இதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இன்றைக்கி இந்த கம்பெனி நம்மகிட்ட வந்துச்சு, நம்ம இன்றைக்கி இதை அட்டன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப லென்த்தான வீடியோனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன். எதை நான் தெளிவாக உங்களுக்கு காட்டணுமோ தெளிவாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேன். நம்ம சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளுன்றதை கொடுங்க. இப்போ இந்த கம்ப்ளீட்டாக நம்ம இந்த 1.5 அடி பைப் எடுத்துகிட்டு வேறு ஒரு புது 1.5 அடி பைப் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்பானரையும் ஒரு 11ஆம் நம்பர் ஸ்பானரையும் நான் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இதை கழட்டியிருக்கேன். நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த மாட்டியிருக்க அந்த நட்டு போல்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடுது. அப்படி ஆடாத அளவுக்கு பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன். எப்பயுமே ஃபேனுக்கு மாற்ற எந்த ஒரு நட்டு போல்ட்டுமே சேக் ஆகவே கூடாது. அப்படின்னா தான் அதில் வந்து அந்த சேக் இல்லாமல் இருக்கும். அப்படி சேக் இல்லாமல் இருக்கும்போது அந்த நட்டு போல்டு பார்த்திங்கன்னா கட் ஆகாமல் இருக்கும். ஒரு சில காரணம்லாம் இருக்குது. அதனால் நம்ம வீடியோ தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது புரியும். சாஃப்ட்டு நல்லாயிருக்கு. பைப்போட இதை பார்த்திங்கன்னா இதுதான் நான் தெளிவாக அதில் சொல்ல வருவேன். அதாவது பழைய பைப்புக்கும் புது பைப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ஒரு 1/2 இன்ச்சு பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. அப்படி ஏறி இருக்கும்போது அந்த சாஃப்ட்டு கரெக்டான பொசிஷனில் உட்காரும்போது அந்த வயரை போய் நஞ்ச விடாமல் உங்களுக்கு காப்பாற்றிடும். அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. இது மாதிரி ஒவ்வொரு வேலையும் தெளிவாக நம்ம எடுத்து தெளிவாக வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். சாஃப்ட்டை பார்த்துக்கோங்க. சாஃப்ட்டில் வந்து கரெக்டாக உட்கார மாதிரி பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த புது பைப்பில் நம்ம வயர் இருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரியான பைப்பில் பார்த்திங்கன்னா எப்படி உள்ள வயரை கோர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் கோர்க்கணும். இந்த மெத்தடெலாம் எல்லாருமே பண்ணுவாங்க. மேலே கொடுத்துருக்க அந்த ஹோல்ஸ் வழியாக கூடி அப்படியே அந்த வயரை அப்படியே பையை அப்படி கொடுத்து கீழே உள்ள ஹோல்ஸ் வழியாக பார்த்திங்கன்னா அவுட்புட் இருக்கலாம். அந்த வயரை தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த முனையில் லேசாக வயரை ஒரு 1 இன்ச்சுக்கு சீச்சு விட்டு லேசாக கொஞ்சம் யூ ஷேப்பில் வளைச்சி விட்டிங்கன்னா இருங்க. இப்போ பாருங்கள், நான் தள்ளுறேன். யூ ஷேப்பில் அந்த வயரை வளைச்சி விட்டிங்கன்னா பேக் சைடில் எப்படி வந்து நிற்கிது மட்டும் பாருங்கள். வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அந்த அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு அது வந்துடும். தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பேக் சைடில் திருப்பி பார்த்தா வயர் வெளியே வந்துருக்கும். நான் வந்துருச்சு. அவ்வளோதான், பிடிச்சி இழுத்தோம்னா முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக கஷ்டப்படாமல் நீங்கள் ஈஸியாக வயரை வெளியே எடுத்துடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஷார்ட் சர்க்யூட் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வயரை மாட்டினதை நம்ம அந்த பைப்பை வந்து நம்ம ப்ராப்பரான முறையில் நம்ம மாட்ட போகிறோம். சாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இதை உட்கார வைக்க போகிறேன். இப்போ தான் இந்த போடுற அந்த நட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே மாட்டியிருக்கு. அந்த டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா வெறுமனையாக போல்டு போட்டு ஆடுது. இப்போ நான் அதை கழட்டி விட்டுட்டு ப்ராப்பரான முறையில் அங்கே உங்களுக்கு வாசர் போட்ட மாதிரி ஒரு வீடியோ காட்டுறேன். என்னால் இதை உங்களுக்கு எடுத்து காட்ட முடியலை. இருந்தாலும் வீடியோ லென்த்தாக பண்ணாலும் எடுத்து காட்ட முடியல. இந்த மெத்தடில் தான் செய்யணும். ஒரு வாசர் கொடுத்து டைட் பண்ணி ப்ராப்பரான நம்மளை வயர் எடுத்துகிட்டு போய் இப்படி கொடுத்துடணும் கவரில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காற்று பின் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் செய்யுங்க. அதாவது ஒரு காப்பர் வயரை நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 இன்ச் அளவு கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு நல்லா முறுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள நட்டு பார்த்திங்கன்னா காற்று பின்னு மாதிரி நல்லா நறுக்குன்னு உட்காந்துக்கும்.
இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.